அது கிட்டத்தட்ட வந்துட்டு 1.25 மணி நேரம் வந்துட்டு ட்ராவல். அந்த கிளச்சை பிடிச்சி அந்த 4 விரலும் அப்படி தான் இருந்தது. புக் பண்ணி வச்சா தான் கரெக்டாக. டே 60 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு 12 o'clock வச்சுருந்தேன். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டரு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செகண்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த 5 day அந்த ஸ்ட்ராட்டஜி முடிச்சுட்டு டோட்டலாக 20 days நான் கால்குலேஷன் வச்சுருக்கேன். ரிட்டர்னில் வந்துட்டு பின்னாடி வைக்கிறது ஸ்ப்ளிட் பண்ணி வச்சேன். ஃபஸ்ட்டு 5 days ஒன்று, அதுக்கப்புறம் 10 days 2 days வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு மோட்டிவேஷனல் கோட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சேன். அப்படி பார்க்கக்குள்ள இன்றைக்கி இப்படி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நாளைக்கு இந்த ஃபோட்டோட பேப்பர் பின்னாடி இருக்கும். இப்போ ப்ரேயரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த ஆர்டருக்கு கிளம்பிகிட்ருக்கிறேன். மணி வந்துட்டு 2:15 ஆச்சு. இங்கேட்டு ஓடி போயிட்டு கடைசியில் ஒரு பள்ளி பக்கத்துலேயே கிடச்சிச்சு. அதனால டைம் வந்துட்டு 4:50 ஆகுது. 4 o'clock வரைக்கும் நான் ஷிஃப்ட் வச்சுருந்தேன். சரி, அந்த டைமில் 2 ஆர்டர் வந்தது. பேட்ச் ஆர்டர் மாதிரி ஒரே டைமில் வந்தது. நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு பார்க்கக்குள்ள கிளம்புனேன். அது கிட்டத்தட்ட வந்துட்டு 1.25 மணி நேரம் வந்துட்டு ட்ராவல். அது எத்தனை மணிக்கு வந்துச்சுன்னா 3:10 போல அந்த மாதிரி வந்தது. 1.25 மணி நேரம் ட்ராவல் பண்ணேன் அந்த ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட். அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிற காரணத்தினால ரெண்டாவது ஆர்டர் வந்ததையும் வந்துட்டு ஜொமேட்டோக்காரங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. அவங்க சைட்லேருந்தே வேறு ஆளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நீங்கள் கூட நினைக்கலாம் ரொம்ப தூரம் வந்துட்டு ட்ராவலோ அப்படிங்கிற மாதிரி கிடையாது. 1.8 kilometers. இந்த ஈவினிங்கை வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கக்குள்ள 1.8 kilometersன்னு சொன்னேன். டக்குன்னு ஆர்டர் வந்துருச்சு. பட்டுன்னு பிக்கப் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. அதனால தான் அந்த டிஸ்டன்ஸு வெறும் 1.8 kilometers தான். 1.5 மணி நேரமா 1.5 மணி நேரமா சரியாக தெரியல. அந்த கிளச்சை பிடிச்சி அந்த 4 விரலும் அப்படி தான் இருந்தது. மசாஜ் பண்ண மாதிரி வலி, அவ்வளோ வலி. இப்போ என்னென்னா கடைசியில் 3 ஆர்டர். இப்போ டைமு 9:45 ஆகிடுச்சு. 7 to 10 வச்சுருந்தேன் ஷிஃப்ட்டு. 13 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னா இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நீங்கள் கொடுத்துருந்தானுங்கன்னா நம்ம அடுத்த 2 ஆர்டர் மட்டும் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதை பற்றி முடிச்சு விட்ருலாம். ரொம்ப டிலே பண்ணுறானுங்க. ஆனால் அது முடித்தா தான் நமக்கு இன்றைக்கி இன்சென்டிவ் கரெக்டாக இருக்கும். அடுத்த 2 ஆர்டரையும் அதையும் டெலிவரி பண்ணுவோம். எப்படியும் வந்துட்டு அந்த 10 to 11 வந்து புக் பண்ணி வச்சா தான் கரெக்டாக. இப்போது டைமு 11:20 ஆகுது. கடைசி ஆர்டர் இப்போ தான் டெலிவரி பண்ணேன். இங்கேருந்து ரூமுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 8.5 kilometers. ஆல்மோஸ்ட் 20 to 25 minutes டைம் காமிக்கிது. அதுக்கு போயிட்டுருக்கிறேன். அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 4-way ரோடு. நாலா பக்கமும் வந்துட்டு வெஹிக்கிள் வந்துட்டு தான் இருக்குது. அந்த டைமில் நான் இங்கேருந்து போயிட்டுருக்கேன். ஆப்போசிட்லேருந்து ஒரு பைக்கு அம்மா வராப்பில் பட்டுன்னு இந்த சைட்லேருந்து வந்துட்டு கார்லாம் வந்துட்டு பட்டுன்னு நாத்திட்டானுங்க. நடுவில் வந்து பிரேக்கை போடுறாப்புல எல்லாம் கார்லாம் போட்டோம் அப்படின்ட்டு. அப்படியே வந்து பின்னாடி தட்டுனா ஒரு கார்காரன் நேராக என்னை பார்த்துட்டு வந்த ஆள் வந்துட்டு அப்படியே அந்த காரை பார்த்துட்டு நிற்கிறான். அவன் மேலே தான் தப்பு. ஏன்னா ஓவர் ஃபாஸ்ட்டாகவும் வந்துட்டு பிரேக்கு கரெக்டாக கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துச்சு போல். நடுவில் வந்து நின்றுட்டுருக்கிறான். கீழேலாம் உழுவலாமல் அப்படியே டக்குன்னு திரும்பிடுச்சு அவனோட பைக்கு. அப்போ காரணம் நிப்பாட்டினாங்க. அந்த வண்டியை நிப்பாட்டிட்டு பேசுனாங்களா என்னன்னு தெரில. நான் வந்துட்டேன். ஏன்னா எதுவும் அடிபட்டுச்சுன்னா கூட நம்ம போய் என்ன எதிர்பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கும். அதனால் நம்ம கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஏர்ன் பண்ண மணின்னு பார்த்தோம்னா 350 இன்சென்டிவ், 780 வந்துட்டு ரைட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 1130 இன்றைக்கி வந்துட்டு ஏர்ன் பண்ணியிருக்கேன். 200க்கு பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு. ஃபுட் எக்ஸ்பென்ஸ் இன்னும் நைட்டு இன்னும் சாப்பிட முடியல, போய் சாப்பிட்ணும். ஆல்ரெடி இங்கேருந்து ரூமுக்கு போனோன்னா எப்படியும் 12 ஆகிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். டயர்ட் ஆகிடுச்சுன்னா படுத்துருவேன் உடனே.